கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த நாட்களிலே தேர்வை சந்திக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிற மாணவ மாணவிகள் உண்டு. காலேஜ் தேர்வுகளை சந்திக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிற மாணவ மாணவிகளும் உண்டு. ஞானம் இல்லையே, அறிவில்லையே, நன்றாய் படிக்க ஞாபகத்திலே நிற்கவில்லையே, படிக்க மனம் இல்லையே, கற்றுக்கொண்டதை ஞாபகத்தில் வைக்க முடியவில்லையே, பயமாக இருக்கிறது, எப்படி தேர்வில் வெற்றி பெற முடியும் என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஞானத்தை தருகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேர்வை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். வாழ்க்கையின் பயணத்தை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். வெற்றி பெறுவோமோ என்று பயப்பட வேண்டாம். யார் மேலே வச்சிருக்கணும்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தேர்வை குறித்து பயம் வேண்டாம். ஆண்டவர் மேலே உங்கள் பயத்தை வைங்க. ஆண்டவர் மேலே உங்களுடைய நம்பிக்கையை வைங்க. ஆண்டவருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்திருங்க. நிச்சயம் அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஞானத்தை, ஒரு அறிவை ஆரம்பிப்பார். ஞானத்தின் ஆரம்பம். உங்கள் வாழ்க்கையில் ஞானம் தொடங்கும். புத்திமதி உண்டா, பரிசுத்தம் உண்டா, நன்மை உண்டா, வெற்றி உண்டா, தொடக்கம் நிச்சயம் தேவன் கட்டளையிடுவார். நீங்கள் நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். ஒரு வேளை படிக்க முடியாது என்று நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். ஜெயிக்க முடியாது என்று நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். என்னால் முடியாது என்று பயந்து போயிருக்கலாம். அந்த பயத்தை மாற்றுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ மேலே நம்பிக்கை வைங்க. அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்திருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அவர் வெற்றி கட்டளையிடுவார். நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியங்களை அவர் மாற்றி போடுவார். நீங்கள் தைரியத்தோடு விசுவாசத்தோடு அவர் மேலே காணப்பட்டீர்களே என்றால் நிச்சயம் உங்களுக்கு புதிய ஞானத்தை தருவார். அது எந்த சூழ்நிலையில் யாராக இருந்தாலும், மாணவர்கள் மாத்திரமல்ல, பெரியவர்களாக இருந்தாலும், எனக்கு இந்த தொழிலை செய்ய சரியான ஞானம் இல்லையே, இந்த வேலை செய்ய சரியான ஞானம் எனக்கு இல்லையே, இதை நடப்பித்து கொண்டு போக எனக்கு ஞானம் இல்லையே என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? தேவன் உங்களுக்கு புதிய ஞானத்தை தருகிறார். புதிய ஒரு அறிவை உங்களுக்கு கட்டளையிடுகிறார். யார் தங்களை இந்த நாளை தாழ்த்தி, ஆண்டவரே உம்முடைய பாதப்படியிலே நான் அமர்கிறேன், ஆண்டவரே உமக்கு நான் பயப்படுகிறேன், உமக்கு நான் கீழ்ப்படுகிறேன், உம்முடைய சொற்படி நான் கேட்கிறேன் என்று தங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் புதிய ஞானத்தை கட்டளையிடுவார். எல்லாவற்றையும் சரியாய் செய்து முடிக்கத்தக்கதாக, எல்லாவற்றையும் சீராய் செய்து முடிக்கத்தக்கதாக, எல்லாவற்றையும் சீராய் செய்யத்தக்கதான நல்ல தெளிந்த சாலமோனுக்கு தேவன் கொடுத்த அப்படிப்பட்டதான ஒரு ஞானத்தை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தருவார். நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் ஞானமாய் தேவன் செய்து முடிக்க கிருபை செய்வார். கல்வியாக இருந்தாலும், கடையாக இருந்தாலும், பிஸ்னஸாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், எக்காரணமாக இருந்தாலும் நீங்கள் ஞானமாய் எல்லாவற்றையும் செய்து முடிக்க தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார். பயப்படாதீங்கள். ஆண்டவர் மேலே அவங்க பயத்தை வைங்க. ஆண்டவர் மேலே அவங்க நம்பிக்கையை வைங்க. ஆண்டவர் மேலே அவங்க விசுவாசத்தை வைங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவர் மேலே நம்முடைய நம்பிக்கை வைக்கும்போது, அவர் மேலே நம்ம பயந்து இருக்கும்போது, அவர்கிட்ட நம்ம பயந்து காணப்படும் போது, அவர்கிட்ட பயந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒழுங்கும் சீரும் செம்மையாக காணப்படும் போது, அவர் நம்முடைய வாழ்க்கையில ஞானத்தை ஆரம்பித்து விடுவார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் நன்மையை ஆரம்பித்து விடுவார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் புத்தியை ஆரம்பித்து விடுவார். அது யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது, யாராலும் தடுக்க முடியாது, யாராலும் மாற்ற முடியாததான நல்ல கனிகளை, நல்ல பலனை நம்முடைய வாழ்க்கையில் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால் பயப்படாதீர்கள். தேவன் உங்களுக்கு வெற்றியை தருவார், ஞானத்தை தருவார், புத்தியை தருவார். இந்த நாள் உங்களுக்கு வெற்றி நாளாய் அமையும்.